அடுத்து வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது வீடு வந்து கடகம். கடகத்தினுடைய அதிபதி வந்து சந்திர பகவான். இப்ப கடக வீடு முடக்காயிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சூரியன் வந்து கிருத்திகை மற்றும் ரோகிணி. சூரியன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ ரோகிணி நட்சத்திரத்திலேயோ நின்றுட்டு இருக்காது அப்படின்னா கடக வீடு என்பது முடக்காக வரும். அப்ப கடக வீட்டினுடைய அதிபதி சந்திரன். அப்ப சந்திரனுடைய காரங்கள்லாம் உங்களுக்கு நிறைவா கிடைக்காது நம்ம வந்து எடுத்துக்கலாம். குறிப்பா வந்து உங்களுக்கு வேலைக்கு உணவு வந்து சரியாக கிடைக்காம போகலாம், அல்லது சரியாக கிடைச்சாலும் உங்களால் வேலைக்கு சாப்பிட முடியாமல் ஒரு சூழல் வந்து உருவாகலாம். குறிப்பாக வந்து தாய்க்கு உங்களுக்கு உண்டான உறவு முறைகளில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன்காரங்கள் ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு விவசாயம், ஒரு உணவு தானியங்கள் சம்பந்தமான விஷயம், பால் ஏஜென்சி, டீ கடை, காபி பாரு, ஒரு ஹோட்டல், உணவு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கார்மெண்ட் சார்ந்த விஷயம், ஒரு ஆடைகள் சார்ந்த விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு லாபத்தை வந்து எட்ட முடியாமல் அதில் வந்து ஒரு குழப்பம் தடை வந்து போயிட்டு இருக்கலாம், ஒரு நஷ்டங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நீங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அருகே உள்ள செண்பாக்கம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர், சென்னை செண்பாக்கத்தில் உள்ள ஜம்புகேஸ்வரர், இவரை போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யணும். இவரை போயிட்டு தரிசனம் செஞ்சீங்கன்னா இந்த கடக வீட்டினால் வரக்கூடிய முடக்கு பாதிப்புகள் வந்து சரியாகும். எப்போ போய் எங்கேயா தரிசனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரசை கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது போகலாம். நாம யோகத்தில் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த நாம யோகத்தின் அடிப்படையில் போகலாம். கிழமையின் அடிப்படையில் திங்கக்கிழமைகள் போகலாம். திங்கள் ஓரையில், சந்திர ஓரையில் வந்து போகலாம். இத்தனை ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வந்து உங்களால் பார்த்து போக முடியுமோ அதில் வந்து போங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து சரியாகும். செய்கிறத வந்து நம்பிக்கையோட செய்யுங்க. அதே மாதிரி இந்த பாதிப்பு வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு, அதே போல் வந்து சப்தமி திதியில் வந்து பிறந்தவங்களுக்கு, திதியில் வந்து சப்தமி நாமயோகத்தில் வந்து விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இதில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பாதிப்பு வந்து சற்று கூடுதலாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ வந்து நீங்களாம் என்ன செய்யலாம்னா, இந்த சென்னை செண்பாக்கம் ஊரில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரை போய் தரிசனம் செய்யும்போது அந்த பாதிப்புகள்ல இருந்து உங்களால் காத்து கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் இருக்கு. புனர்பூசத்தினுடைய 4ஆம் பாதம் இருக்கு, பூசத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு, ஆயில்யத்தினுடைய 1, 2, 3, 4 பாதம் இருக்கு. நம்ம புனர்பூசம் பாதிச்சுன்னா, நம்ம ஏற்கனவே மிதுன வீட்டிலேயே நம்ம சொன்னோம், புனர்பூசம் பாதிச்சு அப்படின்னா நம்ம திருவெண்ணெய்நல்லூரில் இருக்க கிருபாபுரீஸ்வரர் அதே ஆலயம் தான் இங்கேயும் வரும். அடுத்து பூச நட்சத்திரம் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகரை போய் தரிசனம் செய்யணும். பூசத்துக்கு கள்ளழகர். குறிப்பா வந்து சுவாசம், மேல்வயிறு, இதயம் சார்ந்த ப்ராப்ளம், அதே மாதிரி சளி பிடிக்கிறது, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, உடல் சோர்வாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரி வேலையாட்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகரை போய் தரிசனம் செய்யணும். எப்போங்கய்யா போய் இந்த தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக வந்து கர்ணத்தை பேஸ் பண்ணி போகும்போது கௌளவ கர்ணத்தில் வந்து போங்க, சகுனி கர்ணத்தில் வந்து போங்க. அதே மாதிரி நாமயோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கமம், கண்டம், பரிகம் நாமயோகங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது போங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து அது வந்து நல்ல யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கணும். அப்படி சென்று நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது இந்த பூசம் நட்சத்திரத்தில் வந்து எந்த முடக்கு கிரகங்கள் நின்னாலும் சரி, அல்லது பாதகாதிபதி பாரகாதிபதி நின்னாலும் சரி, அதில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வந்து சரியாகும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு. அதில்
ஆயில்யத்தினுடைய 4 பாதங்கள் இருக்கு. 1, 2, 3, 4. இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து பாதிப்படைஞ்சிச்சு, அதில் வந்து ஏதாவது உங்களுடைய பாதகாதிபதி மாரகாதிபதி இருக்காங்க, அல்லது வந்து முடக்கு கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்திட்டு இருக்காங்க, அது முடக்கு கிரகங்களே நின்று உங்களுக்கு பாதிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நாகராஜா வழிபாடு வந்து எடுத்துக்கலாம். நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா வழிபாடு. இந்த நாகர்கோவிலோட நாகராஜா வழிபாட்டை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது குறிப்பாக வந்து என்ன பலனை அங்கே எதிர்பார்க்க கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா போயிட்டுருக்கும். அதே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் ஒரு சிறந்த அனுகூலம் இருக்காது. குறிப்பாக பத்திரம் ஒப்பந்தம், டாக்குமெண்ட்டு, வாக்குவன்மை, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இங்கே வந்து போயிட்டு வரணும். எப்போ போகணும் அப்படின்னா கிம்ஸ்துக்கணம் கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது போயிட்டு வரணும். நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து பிரித்தி விருத்தி சிவம், இந்த நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது போயிட்டு வரணும். இப்படி வந்து போயிட்டு வந்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைகள் நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். அப்போ கடக வீடு முடக்காச்சுன்னா அதற்குண்டான ஆலயத்தை நம்ம எங்கே போகணும்னு பார்த்தோம். கடக வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா, அதனால ஒரு கெடுபலங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்வதற்குண்டான ஆலயங்களை நம்ம பார்த்தோம், அதுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நம்ம தெளிவாக நம்ம வந்து விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கோம். பார்த்துக்கூடிய நேயர்கள் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாம ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து அழகாக நோட் பண்ணி வைங்க. அது மிகவும் உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு பயனுள்ள விஷயமா வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சிம்ம வீடு முடக்கானால் என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்துன்ற விஷயத்தில் நம்ம வந்து பார்த்துடலாம்.